உலகத் தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். டக்குன்னு ஏதாவது பண்ணோம் ஒரு 15 மினிட்ஸில் அப்படி பண்ணோன்னா குயிக்காக வந்து நம்ம வந்து உப்புமா, ரவை உப்புமா, அது கூட வந்து ஒரு தேங்காய் சட்னி பண்ணலாம். ஒரு குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட் ஈஸியாக ரெடி ஆகிடும். ஸோ அதை நான் இப்போ பண்ண போகிறேன் இன்றைக்கி. அதுக்கு வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ரொம்ப பேசிக்கான ஐட்டம்ஸ் தான் வேணும். ரவை ஒரு கப்பு, அது கூட கொஞ்சம் உப்பு, தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம், அப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம் ஒன்று வந்து நல்லா கொஞ்சம் பொடி நறுக்கி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி இந்த மாதிரி கொஞ்சம் இந்த சைஸ் துண்டில் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. லேசாக அதை வந்து நசுக்கி வச்சுக்கோங்க. தக்காளி போட நல்லாயிருக்கும், சில பேர் போட மாட்டாங்க. நான் ஆக்சுவலாக போட எனக்கு பிடிக்கும். ஸோ ஒரு தக்காளி நல்லா ஒரு பெரிய தக்காளி வந்து இதுமாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் இல்லை நெய்யில் பண்ணலாம். நெய்யில் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் நெய் எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான் வேணும். ஆஸ் யூஷுவல் தேங்காய் சட்னி எல்லாருக்கும் தெரியும். ஸோ தேங்காய் உடச்சக்கடலை, அது கூட வந்து கொஞ்சம் உப்பு, அப்புறம் பச்சை மிளகாய் இதை போட்டு தனியாக அரைச்சி எடுத்து வச்சுருப்பேன். ஸோ எப்படி வந்து நம்ம குயிக்காக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா டேஸ்ட்டாக பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கடாயில் வந்துட்டு ரவையை வறுத்துட்டு அப்புறம் நம்ம வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி, அன்ரோஸ்டட் ரவாக இருந்தால் நம்ம வந்து லேசாக வறுத்துக்கலாம். கடையில் வந்து இப்போ ரோஸ்டட் ரவாவும் இருக்குது. அதனால் டக்குன்னு இன்னும் அதுவும் அப்படியே பண்ணிடலாம். இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 1 மினிட் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வறுத்துக்கோங்க. ஸோ வறுத்தாச்சு. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு வச்சிடலாம். அப்புறமா எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த டவாலே பாதி நெய் போட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் வறுத்துடலாம். நெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு, அது கூடவே கடலைப்பருப்பு, ஃபஸ்ட்டு இதெல்லாம் வறுத்துடலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் அதை வதக்கலாம். கூடவே கருவேப்பிலை, இஞ்சி இந்த சைஸில் நல்லா சுற்றியில் அடித்து வச்சுக்கலாம். நம்ம அப்போ தான் வந்து வாயில் வராது, எடுத்து போட்டுடலாம். இல்லை ரொம்ப ரொம்ப அரைச்சினா வந்து வாயில் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். கொஞ்சம் பெருசாக போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி போட்டால். கடுகு உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் போட்டு அதையும் வதக்கலாம். ஸோ இப்போ வந்து தக்காளி நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம். நம்ம இந்த கிளாஸில் வந்து 1 கிளாஸ் ரவை எடுத்தோம். ஸோ அது கரெக்டாக வந்து 2 பங்கு தண்ணி. ஸோ தண்ணி வந்து நம்ம ஊற்றி தண்ணி வந்து நல்லா கொதி வரட்டும். அது வரைக்கும் கொதிக்க விடலாம். சும்மா ஒரு 2-3 மினிட்ஸில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ உப்பும் போட்டுடலாம். நம்ம உப்பு வந்து ஸோ நல்லா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துருக்கேன் இந்த ஒரு கிளாஸ்க்கு. ஸோ தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம சட்னி அரைச்சி வந்துடலாம். ஸோ இப்போ வந்து சட்னி அரைச்சாச்சு. அதை வந்து தாளித்து கொட்டிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கொதிக்குது இப்போது. ஸோ ரெடியாக இருக்குது. நம்ம ரவையும் அதில் போட்டுறோம் இப்போது. ஸோ இப்போ வந்து நல்லா தண்ணி கொதிக்கும் போது ரவையை போடும் போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கலரணும். இல்லைனா வந்து கட்டி கட்டியாக ஆகிடும். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இப்படி கலரிட்டே இருங்க ஒரு கையில். ரவை வந்து ஈஸியாக வெந்துடும். டக்குன்னு நல்லா சுடு தண்ணியில் ஒரு 2-3 மினிட்ஸ்லேயும் நல்லா வெந்துடும். அதனால் நம்ம அது கரெக்டான தண்ணி ஊற்றிருக்கோம். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அது வெந்துடும். எல்லா ரவையும் போட்டுருவேன் இப்போது. எல்லா தண்ணியும் அப்படியே அப்சர்வ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆனோடனே நம்ம மிச்சம் வச்சுருக்க நெய்யும் வந்து கடைசியாக நம்ம போட்டுடலாம். நல்லா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இது வந்து யார் வேணால் ஈஸியாக நம்ம பேச்சுலர்ஸ் உங்களுக்கு குக்கிங்கே தெரியலனா கூட இது மாதிரி ஐட்டம் டக்குன்னு பண்ணி நல்லா சாப்பிட்லாம். இந்த டைமில் லாஸ்ட்டில் கொஞ்சம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் அடி பிடிக்கும். ரவையை பார்க்கும்போது மூசாக தெரியக்கூடாது. ரவை நல்லா வெந்திருக்கணும். கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம லேசாக இப்படி கொஞ்சம் புரட்டி எடுக்கலாம். உப்புமா பொங்கல்லாம் வந்து நல்லா நம்ம அழகாக சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து அதில் 2 கருவேப்பிலை போட்டுட்டு
அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்புமா போட்டு நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி half the bowl போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம நல்லா ஒரு இலையில் சர்வ் பண்ணால் நல்லா சாப்பிட்லாம் போல் இருக்கும். ஸோ உப்புமாவே வந்து கொஞ்சம் எல்லாேருக்கும் வந்து கடைசியாக டக்குன்னு லாஸ்ட்டாக செய்கிற ஐட்டம் அப்படின்னு இருக்கும். அதனால் அதையும் வந்து நான் நல்லா சர்வ் பண்ணால் அதையும் நல்லா எல்லாேருக்கும் பிடிக்கும். நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் இலையில் சர்வ் பண்ண போகிறேன். வாங்க. எந்த ஒரு சுலபமான ஐட்டமும் வந்து நல்லா சுவையாக பண்ணி நல்லா அழகாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணால் அது வந்து கண்டிப்பாக எல்லாேருக்கும் சாப்பிட பிடிக்கும். ஸோ நம்ம இது நல்ல ஐட்டமாக பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஈஸியாக நம்ம ரவை உப்புமா அண்ட் கோகோனட் சட்னி பண்ணியாச்சு. என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி. நான் என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் வந்து இது சீக்கிரமாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன